வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 8ல் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். பெரியாரின் சிந்தனைகள். பெரியார் ரிலேட்டடாக கன்ஃபார்ம் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் 13th பார்ட்டு பாருங்கள். தந்தை பெரியார் டேரெக்டாக வந்து சிலபஸில் இருக்குது. அதனால் கன்ஃபார்ம் கொஷின் கேட்பாங்க. அட் த சேம் டைம் வந்து ஜிகேலையும் அவர் வந்து சிலபஸில் இருப்பார். சரிங்களா? இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்திலேருந்து கேட்ட கொஷின் தான் இது லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகேலே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா நமக்கு 10th சோஷியல் புக் இருக்கு இல்லையா, அந்த 10th சோஷியல் புக்கிலேருந்து லாஸ்ட் கொஷின் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது அவருடைய இதழ்களை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த இதழ்கள் ரிலேட்டடான தகவல்கள் வந்து இந்த பாடத்துலேயும் வந்து இருக்குது. அப்போ ஜிகேலையும் கொஷின் கேட்குறாங்க, தமிழ்லேயும் கொஷின் கேட்குறாங்க. தந்தை பெரியார் ரிலேட்டடாக 2 கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இந்த பாடத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 விதமாக இந்த பாடத்தை பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார் வந்து எதெல்லாம் எதிர்த்தார், எதெல்லாம் சப்போர்ட் பண்ணார், அவர் சொன்னக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் எதிர்த்தார், என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணார், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு, என்னென்ன தகவல்கள்லாம் கொடுத்தாரு அப்படின்றத ஒரு பாயிண்ட் வைஸ் வந்து பார்க்கணும். இன்னொரு பார்ட்டில் இன்னொரு விதமாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்தோ இல்லை கல்வி சார்ந்தோ, நம்மளுடைய சமூகம் சார்ந்தோ, மதம் சார்ந்தோ அவருடைய சிந்தனைகள் வந்து எப்படி இருந்தது, அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் திங்க் பண்ணார் அப்படின்றதான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஒரு பெரியார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி திங்க் பண்ணுவார் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நினச்சி இந்த பாடத்துக்குள்ளே போனோம். எளிமையாக வந்து மனசில் பதியும். சரிங்களா? ஓகே, இப்போ நுழைமுறையில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்மளுடைய சமூகம் வந்து சிறப்பாக ஒரு இடத்தை அடையணும் அப்படின்னா பாகுபாடு பார்க்காம மன உறுதி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தேவை அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்கணும் அப்படின்றார். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாகுபாட்டு இருளுக்குள் சிக்கி திணறி கொண்டிருந்த தமிழ் மக்களை தம் பகுத்தறிவு ஒளியால் வெளிக்கொணர பாடுபட்டவர்கள் முதன்மையானவர் பெரியார். ஓகேங்களா? 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் தோன்றி பகுத்தறிவு, தன்மதிப்பு, சுயமரியாதை ஆகிய கண்களை, அதாவது பெரியார் அப்படின்னா பகுத்தறிவு, சுயமரியாதை. சரிங்களா? இந்த 2 வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். சரிங்களா? ஓகே, இப்போ டெப்த்தாக வந்து லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம். வெந்தாடி வேந்தர் அதாவது பெரியாருக்கு தான் வந்து தாடி வந்து பெருசாக இருக்கும். ஸோ வெந்தாடி வேந்தர் அப்படின்னா பெரியார். சரிங்களா? அதாவது இவருடைய சிறப்பு பெயர்கள். பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்கிறோம். பகுத்தறிவு, சுயமரியாதை அப்படின்ற வேர்டு வந்தால் பெரியார். ஓகேவா? வைக்கம் வீரர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கேரளாவில் வைக்கம் அப்படின்ற பகுதியில் கோயில் நுழைவு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார். அதனால் இவர் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்கிறோம். ஈரோட்டு சிங்கம் ஆனால் ஈரோட்டில் பிறந்திருப்பார், அதனால் ஈரோட்டு சிங்கம் சொல்கிறோம். அதை தவிர்த்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர். சுயமரியாதை பகுத்தறிவுனா பெரியாருங்க. பெண்ணின போர் முரசு. ஓகேங்களா? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பாருங்கள். கிளியராக தெரியல அப்படின்னா புக்ஸை ரெஃபர் பண்ணிங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர். புத்துலக தொலைநோக்காளர். ஓகேங்களா? புத்துலக தொலைநோக்காளர். தொலைநோக்கு பார்வையில் பார்ப்பார் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி அண்ணா அவர்களை வந்து பார்த்துப்போம். நம்ம தென்னாட்டு பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இங்கே தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரியார். சரிங்களா? ஆனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த பேராகிராஃப் வாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துக்கணும். இந்த பாடம் வந்து கொஞ்சம் டெப்த்தாக தான் பார்க்கணும். சரிங்களா? மூட பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர். மூட பழக்கத்தில் மூழ்கி, ஏன்னா அவருடைய கான்செப்டே அதான். அந்த மூட பழக்கம் தான் அவருக்கு பிடிக்காதுங்க. அதாவது அவர் மதம், சாதி, அந்த சாதினால் பாகுபாடு பார்க்குறது பிடிக்காது. மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை தான் அவர் வந்து எதிர்த்திருப்பார். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. மூட பழக்கத்தில் மூழ்கி கிடந்த தமிழ் மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றவர். சரி, அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம். சுயமரியாதை என்ற வார்த்தை பார்த்துங்க, பகுத்தறிவு என்ற வார்த்தை பார்த்துங்க. மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். மானமும் அறிவும் கொண்டவர்களாக
அப்போ மானம் முக்கியம் அப்படின்றதுக்காக தான் அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு பாட்டில் கூட பார்த்துருப்போம் செய்யுள்ளது. அதாவது தானே முயன்று கட்டு மேதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே உணர்ந்து அந்த கருத்துக்களை வந்து வெளியிடுவாங்களாம். அது மாதிரி தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. பகுத்தறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இவர் பகுத்தறிவு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு அறிவின் வழியே சிந்தித்து, சரிங்களா, அதாவது சயின்டிஃபிக்காக வந்து அவர் யோசிப்பார். அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுவது தான் வந்து பகுத்தறிவு. சும்மா மூட நம்பிக்கையான ஆல்ரெடி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் இது ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவது தான் வந்து பகுத்தறிவு. சரிங்களா? அதுதான் அடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த பேராகிராஃபில் இங்கே சொல்லியிருப்பாங்க, முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக. முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் அவங்க செஞ்சுருப்பாங்கப்பா. இப்போ வந்து காலம் மாறி போச்சு, இப்போ நம்ம அதையே வந்து செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ பெரியாருடைய சிந்தனைகள் பார்க்க போகிறோம். அதாவது சமூகம் சார்ந்தோ, மொழி சார்ந்தோ, கல்வி சார்ந்தோ, பண்பாடு, பொருளாதாரம், இது ரிலேட்டடாக பெரியாருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, சமூகம் சார்ந்து எப்படி இருந்தது அப்படின்னா பெரியார் வாழ்ந்த அந்த காலகட்டம் வந்து ஜாதி சமய பிரிவுகள் வந்து இருந்தது. அப்போ வந்து ஜாதி சமய பிரிவுகள் வந்து அதிகமாக இருந்தது. ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் எந்த குலத்தில் பிறந்தாரோ அதை வச்சு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்ற பாகுபாடு பார்க்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். சரிங்களா? அப்போ அந்த ஜாதியின் மூலமாக அடுத்த மனிதர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து வாழ்ந்தார். அதை தான் வந்து இங்கே தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாதி சமய பாகுபாடு பார்த்துருந்தாங்க. பிறப்பதன் மூலிமா இந்த குலத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்க உயர்ந்தவர்கள், இந்த குலத்தில் பிறந்தாங்கன்னா தாழ்ந்தவர்கள் அப்படின்னு பாகுபாடு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பிறந்திருப்பார். அந்த ஜாதியை வச்சு மனிதர்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க அந்த காலகட்டத்தில். அதை தான் சொல்லியிருப்பார். இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. இந்த நிலையை கண்டு தான் பெரியார் ரொம்ப கோவப்பட்டார். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, ஜாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது. மற்றவர்களின் உரிமை, அதாவது ஜாதி என்ற உணர்வு ஆதிக்கம் செலுத்துது. மனிதர்களின் உரிமைகளை வந்து மற்றவர்களின் உரிமைகளை வந்து பறிக்கிறது, மனிதர்களை வந்து இழிவுபடுத்துகிறது. அந்த ஜாதி என்ற கட்டமைப்பை வந்து உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியார். சரிங்களா? அதை பார்த்துங்க. ஓகேவா? இந்த ஜாதினால் வந்து எந்த பயனுங்க, அடுத்த பேராகிராஃபில் ஜாதினால் எந்த பயனும் கிடையாது, வீணாக சண்டை சச்சரவு தான் வருது. அதனால் வந்து மனுஷனுக்கு வந்து ப்ராப்ளம் தான் வந்து ஏற்படுது. அதனால் அந்த ஜாதி வந்து மனிதனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து மதம் சார்ந்து அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இந்த மதம் அப்படின்னாவே வந்து காமனாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நன்மைக்காக தான் வந்து மதமே வந்து ஏற்படுத்துகிறோம். ஆனால் அந்த மதத்தால் என்ன ஆகுது, அதை கொடுத்துருப்பாங்க, மனிதர்களுக்காக மதங்களுக்காக மனிதர்களா. அந்த மதத்தால் வந்து என்ன ஆகுது, வீணாக வந்து பிரச்சனை தான் வந்து வருது. அதனால் அந்த மதம் வேண்டாம் அப்படின்னு இருப்பார். அதாவது பகுத்தறிவு வினாக்களை எழுப்பினார். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார். கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து இவர் கடைபிடிச்சிருப்பார். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா அந்த கடவுள் பெயரை வச்சுட்டு மூட நம்பிக்கைகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் அவர் வந்து அந்த மறுக்கிறார். சரி, ஓகேங்களா, நீங்கள் கடவுள் பெயரை வச்சுட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் விஷயங்கள்ல வந்து நிறைய பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை வந்து மறுத்திருப்பார், அந்த வழிமுறைகளை. ஓகேங்களா? அதுக்கடுத்து கல்வி சார்ந்து அவருடைய சிந்தனைகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். சமூக வளர்ச்சிக்கு வந்து கல்வி வந்து மிகச்சிறந்த கருவியாகும். அதான் அவர் நினச்சிருப்பார். அதாவது நம்ம சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, இந்த பழக்கங்கள்லாம் ஒழியணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கல்வி மூலமாக தான் அதை வந்து நம்ம கொண்டு செலுத்த முடியும். அப்படி தான் அம்பேத்கரும் வந்து திங்க் பண்ணியிருப்பார். அப்போ அதனால் மக்களிடையே வந்து பகுத்தறிவும் சுயமரியாதையும் நல்லொழுக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். அது கல்வி மூலமாக தான் வந்து கிடைக்கும் அப்படின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வு வந்து மேன்மை அடைவதற்கான தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் அந்த கல்வி அப்படின்றார். சரிங்களா? தொழில் செய்கிற மாதிரி கல்வி நம்ம கொடுக்கணும். அலுவல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி என்ன ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம் அது ரிலேட்டடாக வந்து கல்வி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது ஸ்கூலில் அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. அதான் அந்த மூடப்பழக்கத்தையும் அறிவியலுக்கு எதிரான செய்திகளையும் பள்ளிகளில் வந்து கற்றுத்தரக்கூடாது அப்படின்னு இருக்காரு.
தற்சிந்தனை ஆற்றலையும், அதாவது தானே யோசிக்கக்கூடிய அந்த இனோவேஷன் அந்த ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை வந்து கற்றுத்தர வேண்டும். அப்படி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய, அதாவது அப்துல் கலாம் அவர்களுக்கு கூட அதிகமாக சொல்லியிருப்பார். இதை இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும், ஆமாம் சமூகத்தில் எல்லா நிலையினருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும். இந்த பிரிவு, இந்த ஜாதி, இந்த மத பிரிவினருக்கு மட்டும்தான் வந்து கல்வி கொடுக்கணும், இவங்களாம் வந்து படிக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து கிடையாது. அனைவருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும். அதுவும் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கட்டாயமாக வந்து கொடுக்கணும். ஏன்னா அந்த காலகட்டம்லாம் வந்து பெண்கள் ஒடுக்கப்பட்ட காலகட்டம், இப்போ கிடையாது. அப்போ அவருடைய அந்த காலகட்டத்தில் அவருடைய சிந்தனைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து கல்வி வந்து ஈக்குவலாக கிடையாது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பெண்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து கல்வி அறிவு கொடுக்கணும். ஏன்னு சொல்கிறாரு பாருங்கள், பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் வந்து விரைவாக முன்னேறும் அப்படின்றார். பெண்களுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா சமுதாயம் விரைவாக முன்னேறும். இதெல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கூற்று காரணங்களாக கொடுத்துட்டு கேட்கலாம். இந்த மாதிரி சொன்னது பெரியார் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாரா அப்படின்னு கூற்று காரணங்களை கொடுத்து கேட்கலாம். இல்லை இப்போ பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம கன்ஃபார்ம் வந்து பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வாங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த பாயிண்ட் பாருங்கள். அதாவது அந்த கல்வி வந்து மனப்பாடம் பண்ணுறாங்களே, மெமரி பண்ணி என்ன பண்ணுறோம், மெமரி பண்ணி எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்படி தான் வந்து எழுதுகிறாங்க. அப்படி தான் வந்து கல்வி முறையே இப்போ வரையும் இருக்குது. அவர் அப்போவே சொன்னார், ஆனால் இப்போ வரையும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் பெரியார் வந்து கடுமையாக எதிர்த்தார். மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி அந்த மார்க்குக்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி கல்வி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறது அவர் வந்து எதிர்த்திருக்காரு. இப்போவும் அப்படி தான் இருக்குது. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, அடுத்து பாருங்கள், மொழி இலக்கியம் சார்ந்து அவருடைய சிந்தனைகள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மொழியின் தேவை என்பது, அந்த மொழியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் மொழியினுடைய தேவை வந்து இருக்குது அப்படின்றது. சரிங்களா? இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழி தான். அதனால் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப தமிழில் நூல்கள் வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்த பேராகிராஃப் வாங்க. அதாவது மொழியோ நூலோ இலக்கியமோ எது வேணால் இருக்கட்டும், மொழியாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, நூலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது வந்து மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகள் வந்து உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றாரு. சரிங்களா? ஓகே, அடுத்த பேரா வாங்க. இந்த பேரா பாருங்கள், மதம், கடவுள் ஆகியவற்றின், அதாவது அந்த இலக்கியமோ மொழியோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடாது. அறிவை சார்ந்து இருக்கணும் அந்த நூலோ இலக்கியமோ. அறிவியல் ரிலேட்டடான தகவல்கள் அந்த நூலோ இலக்கியமோ இருக்கணும். அதனால தான் அவர் என்ன விரும்பியிருப்பார் அப்படின்னா, திருக்குறளை விரும்பியிருப்பார். அதான் சொல்லியிருக்காங்க, மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய முடியும் அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தோ அந்த மொழியோ இலக்கியமோ இருக்கக்கூடாது. அறிவை தரக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அந்த நூல்கள். அறிவியல் ரிலேட்டடான தகவல்கள் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நூல்களோ மொழியோ இலக்கியமோ வந்து மேன்மை அடையும் அப்படின்றார். சரிங்களா? ஓகே, மக்களும் அறிவுடையவராக உயர்வர் இதனால் அப்படின்றார். திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க, திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும் தத்துவங்களும் இருப்பதால் தான் அது திருக்குறளை வந்து மதிப்பு மிக்க நூலாக பெரியார் கருதினார். இது கேட்கலாம் இல்லையா? அப்போ பெரியார் வந்து மதிப்பு மிக்க நூலாக கருதிய நூல் எது அப்படின்னா திருக்குறள். ஏன் அப்படின்னா அறிவியல் கருத்துக்களும் தத்துவங்களும் இருக்குது அதில் வந்து குறிப்பிட்ட அதனால தான் வந்து திருக்குறள் வந்து உலக அளவில் வந்து போற்றி போகிறோம். ஏன்னா அதை எந்த மதத்தையோ எந்த ஜாதி அப்படி இல்லாமல் காமனான தகவல்கள் வந்து அறிவியல் ரீதியாக வந்து கொடுத்துருப்பார். அதான் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அந்த தகவல்கள் வந்து அதில் திருக்குறளில் இருக்குது. அதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் அப்படின்றார். திருக்குறளை வந்து நல்லா டெப்த்தாக படிக்கிறவங்க சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து எழுத்து சீர்திருத்தம் பார்க்கலாம் பாருங்கள். அதாவது எழுத்து சீர்திருத்தம் வந்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் ஆல்ரெடி 8ஆம் வகுப்புலேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது எழுத்தை ஏன் சீர்திருத்தம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து எளிதில் வந்து கற்பதற்காக சீர்திருத்தம் பண்ணோம். அவர் எதனால் அவர் சீர்திருத்தம் பண்ணிப்பார் அப்படின்னா, அவர் வந்து ப்ரெஸ் வந்து வச்சுருந்தார் இல்லையா? ஏன்னா இதழ்கள் வந்து நடத்தினார். அந்த ப்ரெஸ்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அதனால் அவர் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார்.
அப்போது மொழியும் எழுத்துக்களை வந்து நம்ம சீர்திருத்தம் பண்ணுறப்ப அது வந்து எளிதில் வந்து நம்ம கற்க முடியும் அப்படின்றது. அதனால் கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த எழுத்துக்களே அப்படி கிடையாது. இப்போ என்ன அப்டேட் என்ன இருக்குது, இப்போ ஈஸியாக எப்படி அந்த எழுத்துக்களை கொண்டு வரலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீர்திருத்தம் கொண்டு வரணும், அதுக்கு தயங்கவே கூடாது அப்படின்றது. மொழி என்பது உலகின் போட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும். சரிங்களா? அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது வந்து சொன்னது வந்து பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார். சரிங்களா? அவர் பாருங்கள், இந்த ஐ அப்படின்றத ஐ அப்படின்னும் உயிரெழுத்தில், அவு அப்படின்றத அவு அப்படின்னும் சீரமைச்சிருக்காரு. அப்போ ஐயா அப்படின்னு சொல்கிறது ஐயா அப்படின்னு கூட பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அவ்வை அப்படின்றத அவ்வை அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? மெய்யெழுத்துக்களை நிறைய மெய்யெழுத்துக்களை சில எழுத்துக்களை வந்து குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது மெய்யெழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்களை வந்து குறைச்சோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து குறைக்கலாம். அப்படின்னா குறைச்சோம் அப்படின்னா அவங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும், படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் வந்து எளிதாகும். ஓகே, அடுத்துப்பாங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கால வளர்ச்சிக்கு இத்தகைய மொழி சீரமைப்புகள் வந்து தேவை அப்படின்னு இருப்பார். ஓகே, 1978 அதாவது எம்ஜிஆர் வந்து ஆட்சி செய்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவர் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாருங்க இல்லையா, அந்த எழுத்துக்கள் வந்து நடைமுறைக்கு வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ வந்து எம்ஜிஆர்னுடைய பீரியடு. ஓகே, அடுத்து பாருங்கள், பெண்கள் சார்ந்த அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது பாருங்கள். அதாவது நாட்டு விடுதலையோட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படின்றார். ஏன்னா அந்த விடுதலைக்காக போராடின அந்த காலகட்டம் நாட்டினுடைய விடுதலையோட பெண்ணுடைய விடுதலை தான் முதன்மையானது அப்படின்னு இருக்காரு. கல்வி வேலை வாய்ப்பில் ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து பெண்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும். அதாவது 50% சொல்லியிருப்பார். ஆண்க்கு 50%, பெண்ணுக்கு வந்து 50% வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு இருப்பார். பொருளாதாரத்தில் பெண்கள் வந்து பிறரை சார்ந்து வாழக்கூடாது, அவங்களே நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கார். நல்லா படித்து அவங்களே வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்து பெண்கள் இருக்கணும் அப்படின்றார். இதே கான்செப்டில் தான் வந்து அயோத்தியாசர் பண்டிதர் அவர்களும் வந்து சொல்லியிருப்பார். தானே முயன்று கட்டு தன்னுடைய வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் அப்படின்னு அயோத்தியாசர் பண்டிதர் அவர்கள் சொல்லியிருக்கார். ரெண்டு பேருடைய கருத்து ஒன்று தான், ஆனால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு வேறு. அதனால் இதை தெளிவாக பார்த்துங்க. நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னது பெரியார். தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றாரு. அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இளம் வயதில் பெண்களுக்கு மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்றாரு. குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படின்றாரு. அவங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து நம்ம மதிப்பளிக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கு வந்து சொத்தில் வந்து உரிமை வந்து கொடுக்கணும் அப்படின்றாரு. சட்டமும் இருக்குது, ஆனால் நடைமுறையில் கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து ஆண்களுக்கு அதாவது பெண்கள் தான் அந்த ஆல்ரெடி பாரதிதாசனுடைய ஒரு பாடலை பார்ப்போம் பாருங்கள். சமையல் அறையில் இதுதான் பெண்களுக்கான ஒர்க்கு அப்படின்லாம் கிடையாது, ஆண்களும் அதை சரிசமமாக செய்யணும் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு பாருங்கள். அதாவது குடும்ப பணிகளில் ஆண்களும் வந்து பங்கேற்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து சிக்கனம், அது ரிலேட்டடாக வந்து அதுதான் பொருளாதார ரிலேட்டடாக அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரியார் பெரிதும் வலியுறுத்தினார். ஏன் அப்படின்னா, பொருளாதாரம் வந்து தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் அப்படின்றார். பொருளாதாரம் தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் அப்படின்னு சொன்னது பெரியார். சரிங்களா? விழாக்களிலும் சடங்குகளிலும் மூடப்பழக்கம் வளர்வதோடு வீண் செலவும் ஏற்படுவதால் தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் அவர் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருவிழாக்கள்லாம் பண்ணுறோம், அதனால் அந்த சடங்குகள்லாம் செய்கிறோம், அந்த மூடப்பழக்கத்தினாலையும் அந்த சடங்குகள்னாலும் தேவையில்லாமல் செலவு தான் வந்து ஏற்படுது. அதனால் அந்த சடங்குகளையும் விழாக்கள்லையும் செலவு பண்ணுறது, தேவையில்லாமல் பண்ணுற செலவு வந்து தவிர்க்கணும் அப்படின்றார்.
திருமணம் போன்ற விழாக்களை பகற்றின்றி அதை எளிமையாக நடத்தணும், மேரேஜ் ரொம்ப ஆடம்பரமாக நடத்தலாம் வேண்டாம் அப்படின்றது. அதுக்கடுத்து சிந்தனை சிறப்புகள் பாருங்கள். பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை. எதிர்காலம் வந்து எப்படி இருக்கணும், சமுதாயம் எப்படி அடையணும் அப்படின்னு அவர் சிந்தித்தவர். அதனால தான் அவர் தொலைநோக்காளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெரியாரின் சிந்தனைகள் தொலைநோக்கு உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை. ஆமாம், எப்பவுமே ஏன் இது எதற்கு ஏன் செய்கிறோம் அப்படின்னு பகுத்தறிவோடு சிந்திப்பார். மனித இணையம் வளர்க்க பிறந்தவை. சரிங்களா, அதான் அவருடைய சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வாழ்ந்தும் காட்டியிருப்பார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்புரை வந்து செய்தார். அவர் மூட பழக்கங்கள்லேருந்து மீண்டெழ அரும்பாடுபட்டார். சரிங்களா, சமுதாயம் மூட பழக்கங்கள் மீண்டெழ அரும்பாடுபட்டார். அது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவர் சிறையும் சென்றார். பல எதிர்ப்புகளையும் அவர் வந்து சந்தித்தார். பெரியார் படத்தில் பார்த்தோன்னா தெரியும், சத்யராஜ் வந்து போயிட்டுருப்பார், அந்த செருப்பெலாம் வந்து எடுத்து அடிப்பாங்க. இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாக வாழ்ந்து மறைந்தார். இறுதி மூச்சு வரை சமூக சீர்திருத்த போராளியாகவே வாழ்ந்து மறைந்தார். சரிங்களா, அடுத்து பாருங்கள். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல். அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து. சரிங்களா, நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதாவது பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து அப்படின்னு அறிஞர்கள் அவரை மதிப்பிடுறாங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாரதிதாசனுடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கும். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். ஆமாம், தாடி யார் வச்சுட்டு இருந்து தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னா அவர் 76 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். தாடியை வந்து பெருசாக வச்சுருப்பார் இல்லையா. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி வந்து அவர் மார்பு வரையும் வந்து வரும், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பெரியார் அப்படின்னு, அதாவது இந்த பாடல் இயற்றியது புரட்சிக்கவி பாரதிதாசன். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து செட் பண்ணாங்க அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெரியாருக்கு வந்து தாடி வந்து மார்பு வரையும் வந்துட்டுருது அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், ஏன்னா கேட்டாங்க அப்படின்னா முதல் 2 வரிகள் கொடுத்து தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. அதை பார்த்தீங்கன்னா கடைசி 2 வரிகளை அதிலே பெரியார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துடலாம். ஏன்னா இது கொடுத்துட்டு தான் இதை வந்து கேட்க முடியும், இது மட்டும் வந்து கேட்க முடியாது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வாங்க. இங்கே பெரியார் எதிர்த்தவை, அவர் என்னெல்லாம் எதிர்த்தார் அப்படின்னா ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்த்தாருங்க. அதாவது ஹிந்தி உள்ள என்ட்ராகக்கூடாது அப்படின்னு எதிர்த்திருப்பார். பெரியார், அண்ணா இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்திருப்பாங்க. பட் வந்து ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம கற்றுக்கிறது நல்லது தான், இது ஒன்றும் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பார். அவர் என்னென்னலாம் எதிர்த்தார் அப்படின்னா குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருக்காரு, ஹிந்தி திணிப்பை எதிர்த்திருக்கார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்ததுனால தான் என்ன பண்ணியிருப்பார், ராஜாஜி வந்து பதவியில் வந்து விலகியிருப்பார். சரிங்களா, தேவதாசி முறையை எதிர்த்திருக்காரு. சரிங்களா, அதுக்கடுத்து கல்லுண்ணல் அதை எதிர்த்திருக்காரு, குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காரு, மனக்கொடையை வந்து எதிர்த்திருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் எதிர்த்தது. அவர் ஆதரித்தது என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஆல்ரெடி சொன்னார் இல்லையா, 50% கொடுக்கணும். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கு வந்து சொத்துரிமை தரணும் அப்படின்னு இருப்பார். குடும்ப நலத்திட்டம். சரிங்களா, இதை குடும்பத்தில் அது ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கு அவனுடைய கருத்துக்களும் வந்து மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய நலத்திட்டங்கள்லாம் வந்து அவருடைய சொல்லியிருக்காரு அவர். ஓகே, அடுத்து கலப்பு திருமணம். ஆமாம், சீர்திருத்த திருமணம் வந்து நிறைய அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு, சீர்திருத்த திருமணம் ஏற்பு. இதெல்லாம் வந்து அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் நடைமுறையும் படுத்தினார், அவரும் நடந்தார். ஓகே, இந்த கொஷின் தாங்க அந்த லாஸ்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தது. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வந்து வழங்க, இதெல்லாம் சேர்ந்து வழங்கியிருப்பாங்க. நாகம்ம, அதுக்கடுத்து மூவலூர் ராமாமிர்தம்மாள், இவங்கெல்லாம் வந்து இணைந்து தான் அந்த பெண்கள் மாநாட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. அதில் தான் வந்து ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 1938 நவம்பர் 13 சென்னையில். சரிங்களா, அதுக்கடுத்து வாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் வந்து
27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து கொடுத்துருக்கு. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 27/6. 6ன்றது ஜூன் மந்த்து. ஸோ நான் ஜூன் மந்த்து எக்ஸாம் எழுத போகிறோம், அதை ஞாபகம் வச்சுங்க. அவர் ஒரு 76 வயசு வரையும் வாழ்ந்திருப்பார். அப்போ அந்த 70 ஞாபகம் வச்சுங்க. 1970 அதே 7 ஞாபகம் வச்சுங்க. 27/6/1970 இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? யுனெஸ்கோ வந்து கொடுத்துருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். அதுக்கடுத்து பெரியார் இயக்கமும் இதழ்களும். அவர் தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. இதழ்கள், அவர் நடத்திய இதழ்கள் வந்து குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் இதெல்லாம் அவர் நடத்திய இதழ்கள். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் பெரியார் ரிலேட்டடாக கான்செப்ட்டு உங்களுக்கு. அடுத்து வந்து பிச்சைமூர்த்தி அவர்கள் ரிலேட்டடாக வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.